ஹாய் வணக்கம். வெல்கம் பேக் டு செல்வி அகாடமி. நம்ம இன்றைக்கி 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 தமிழ் மொழி வாழ்த்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மொழி கருத்தை அறிவிக்கும் கருவி மட்டும் கிடையாது, அது மக்களின் பண்பாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உணர்வுடன் கலந்திருக்க தமிழர்கள் தம் தாய்மொழியாகிய தமிழை உயிராக கருதி போற்றி வந்திருக்காங்க. புலவர்கள் பலர் தமிழை பல வகையாக வாழ்த்தி பாடியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே, வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே, வானம் அளந்ததனைத்து மலர்ந்திடு வன்மொழி வாழியவே, வானம் அளந்ததனைத்து மலர்ந்திடு வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே, சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே, சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே, தொல்லை வினைத்தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே, தொல்லை வினைத்தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே, வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே, வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே, வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே, வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே, வளர்மொழி வாழியவே, வளர்மொழி வாழியவே அப்படின்னு பாரதியார் பாடியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த பாட்டுடைய பொருளை பார்த்துக்கலாம். வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே. ஸோ நிரந்தரம் அப்படின்னா காலம் முழுமையும். ஓகேங்களா? ஸோ தமிழ்மொழி எக்காலத்துக்கும் நிலை பெற்று வாழணும் அப்படின்னு பாரதியார் சொல்கிறாங்க. ஓகேங்களா? வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே. ஸோ வன்மொழி அப்படின்னா வளமிக்க மொழி. ஸோ ஆகாயத்தால் சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான தமிழ்மொழி வாழணும் அப்படின்னு பாரதியார் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. ஸோ இசை அப்படின்னா புகழ்னு சொல்லுவோம். ஸோ 7 கடல்களால் சொல்லப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவ செய்து நல்ல புகழ் கொண்டு தமிழ்மொழி வாழணும் அப்படின்னு பாரதியார் சொல்கிறாங்க. ஓகேங்களா? எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. ஸோ எங்கள் தாய்மொழியாகிய தமிழ்மொழி இந்த உலகம் உள்ள வரையிலும் வாழணும் அப்படின்னு பாரதியார் சொல்கிறாங்க. ஓகேங்களா? சூழ்களை நீங்கள் தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே. ஸோ சூழ்களை அப்படின்னா சூழ்நிலை அறியாமல் இருள்னு சொல்லுவோம். ஸோ இந்த அறியாமல் இருள் பார்த்திங்கன்னா நல்ல நீங்கணும், அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படையணும் அப்படின்ட்டு பாரதியார் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ தொல்லை வினைத்தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே. ஸோ தொல்லை அப்படின்னா பழமை துன்பம்னு சொல்லுவோம். ஸோ இந்த பழைய கருத்துக்கள் எல்லாமே அதனால் உண்டாகக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நீங்கி தமிழ்நாடு இருக்கணும், தமிழ்மொழி வாழணும் அப்படின்னு பாரதியார் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே. ஸோ தமிழ்மொழி வாழ்க என்றென்றும் தமிழ்மொழி வாழணும் அப்படின்னு பாரதியார் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. ஸோ வானம் வரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மென்மையிலும் வளரணும் தமிழ்மொழி அப்படின்னு பாரதியார் தமிழ்மொழியை வாழ்த்துறாங்க. ஓகேங்களா? ஸோ நூல் வெளி பார்த்துடலாம். கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் சுப்பிரமணிய பாரதியார். ஓகேங்களா? ஸோ இந்தியா, விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர். ஸோ கவிதைகள் மட்டுமன்றி சத்திரிகையின் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சிட்டு கவிகளையும் எழுதியவர் இந்த சுப்பிரமணிய பாரதியார். ஓகேங்களா? ஸோ சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதிதாசன் நம்ம பாரதியாரை பாடியிருக்காங்க. ஓகேங்களா? புகழ்ந்து பாடியிருக்காங்க. ஸோ இப்பாடல் பார்த்திங்கன்னா பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் தமிழ்மொழி வாழ்த்து என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா? ஸோ இந்த லெசன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.